முதல் அத்தியாயம் வழியாக வந்துட்டு நம்ம அதுக்கு மூலயமா என்னென்ன நம்மளுக்கு உணர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு பார்த்தோம். இது இல்லாம இன்னும் எவ்வளவோ விஷயங்களை வந்து அது கனெக்ட் பண்ணுது முதல் அத்தியாயமே. இப்போதைக்கு நம்மளுக்கு உணர்வா இருந்தத சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு அத்தியாயம் 2 முதல் வசனத்துல இருந்து அப்படியே வேர்ட் பை வேர்டு ஸ்லோவா அப்படின்னு நம்ம அதை வந்து சிந்திக்க ஆரம்பிப்போம். அதுல இருக்கிற விஷயங்களை நினைவு கூறுவோம். அதுதான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது. முதலாவதா வந்துட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வசனமா வந்தது. இங்க வந்துட்டு வசன எண் இல்லாம ஆனா ஆரம்பமா இருக்கும். முதல் அத்தியாயத்துல மட்டும் அது முதல் வசனமாகவே வசன எண்ணோட இருக்கும். அது கூட வந்துட்டு மொழியாக்கங்கள் மத்தியில வந்து சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். சில பேர் அதை வந்து வசன எண் 1ஆக போட்டிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு வசன எண் 1ஆக போட்டிருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான், அதாவது அகிலங்களின் பரிபாலனாகிய இறைவனுக்கே வந்துட்டு எல்லா புகழும் அப்படின்ற அந்த வசனத்தை தான் முதல் வசனமா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வசன எண் இப்போதைக்கு அது பெரிய இஷ்யூவா இருக்காது. இப்ப 2வது அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு ஆரம்பமா இருக்கும். வசன எண் வந்துட்டு அலிஃப் லாம் மீம்ல இருந்து ஆரம்பிக்கும். அலிஃப் லாம் மீம்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம முதல்ல பார்த்ததுதான். பிஸ்மி அப்படின்னா பெயரை கொண்டு, அல்லாஹ்ங்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு காமன் நேம் தான். நீங்க அல்லாஹ்னு கூப்பிட்டுக்குங்க, இல்ல அர் ரஹ்மான்னு கூப்பிட்டுக்குங்க, இல்ல எப்படிப்பட்ட பெயரை வேணா வச்சு கூப்பிட்டுக்குங்க. ஆனா அந்த பெயர்ல வந்துட்டு சர்வத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்க அந்த இறை பேராற்றல அழைக்கிறோன்ற அந்த உணர்வு வந்துட்டு அதுல வெளிப்படணும். கூப்பிடக்கூட அழைப்புல இப்ப நம்ம இறைவன் சொல்லும் போது கிட்டத்தட்ட அந்த உணர்வு தானே ஏற்படுது நம்மளுக்கு. வித்துனே போடுங்க, எல்லா பக்கம் கொண்டுன்னு போடுவாங்க, நீங்க வித்துனே போடுங்க. 2 போடலாம் இல்லையா? கொண்டுங்கிறதும் வித்துங்கிறதும் ஒண்ணுதான். இன்னுன்னு சொல்லி போடுவாங்க, இல்லுன்னு சொல்லி போடுவாங்க. அதாவது இறைவனின் பெயரால் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எல்லாமே கரெக்டா. இறைவனின் பெயரை கொண்டு அல்லது இறைவனின் பெயருடன் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான். இந்த பி வந்து இந்த இடத்துல அந்த அளவுக்கு பெருசா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியாட்டினாலும் பிங்கிற அந்த எழுத்து வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப புரிதல் ரீதியா நிறைய அப்கிரேட கொடுக்கும். ஏன்னா அந்த பிக்கு வந்துட்டு மொழியாக்கங்கள்ல சில இடங்கள்ல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காம நார்மலாடி அந்த கான்டெக்ட்ல டக்குன்னு மொழியாக்கம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அந்த பிங்கிற விஷயம், உதாரணத்துக்கு மனிதர்களை இறைவன் சூழ்ந்துள்ளான், சோதனை மரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, மனிதர்களை உன்னுடைய இறைவன் சூழ்ந்துள்ளான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி பின்னாசன் இருப்பாங்க. அப்ப மனிதர்களுடன் அப்படின்னு வந்துருச்சு. வித் மேன்கைண்ட். இப்போ மனிதர்களை சூழ்ந்துள்ளாங்கிறதுக்கும் மனிதர்களுடன் சூழ்ந்து இருக்கின்றாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு உணர்வு ரீதியா. ஆமா, அதுதான். அது கொஞ்சம் நல்லாவே உடன் அப்படிங்கறக்கும் கொண்டுங்கிறதுக்கும் நிறைய கொண்டு ரெண்டும் ஒண்ணுதான்க்கா. நம்ம எப்படி மனிதர்களை அப்படின்னு சொல்லுவோம், மனிதர்களை சூழ்ந்துள்ளாங்கிறதுக்கும் மனிதர்களுடன் மனிதர்களை கொண்டு அப்படி அந்த வித்துங்கிறது வரும்போது வந்துட்டு நம்ம தமிழ்ல எல்லா இடத்துலயும் உடன்னு போட முடியாது, சில இடத்துல கொண்டுன்னு தான் போட முடியும். ஸோ அப்போ பி அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்கு அப்படின்னா வித்து, அது கொண்டு, உடன், அதுக்கப்புறம் வந்துட்டு பை அந்த இதனால், பை த ரீசன் காரணம் அப்படிங்கிற இந்த காரணம், அந்த மாதிரியான அர்த்தங்களா இருக்க. கடைசியான ஒரு அர்த்தமாக தான் ஒரு சில இடங்கள்ல தமிழ்ல போடும் போது உடன் கொண்டுன்னு போடாம இல்லுன்னு போட வேண்டியிருக்கும், பெயரில் அப்படின்னு சில இடங்கள்ல. பட் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் வித்துங்கிற அந்த வார்த்தை எல்லா இடத்துலயுமே மேக்சிமம் யூஸ் பண்ணிட முடியும். ஸோ பிங்கிற வார்த்தை வந்துட்டு வித் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்துட்டு கொண்டதாக இருக்கு. ஸோ இறைவனின் பெயருடன் அல்லது இறைவனின் பெயரை கொண்டு. ஸோ அது என்ன, ஃபர்ஸ்ட் நிறைய பெயர்கள் இருக்கு, நிறைய பண்புகள் இருக்கு. அதுல வந்துட்டு 2 பண்புகளை நினைவூட்டுது, ரஹ்மான் ரஹீம். இப்ப இந்த ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான்ங்கிறது ஒரு அருளாளன்ங்கிற அர்த்தம் வெளிப்படுத்துது. பிளஸ் வந்துட்டு சர்வத்தின் மீதும் பேராற்றலுடைய வல்லமை மிக்கவன்ற அந்த உணர்வையும் சேர்த்து வெளிப்படுத்துது இந்த அர் ரஹ்மான். இந்த குரான் இந்த வார்த்தையை எப்படிலாம் பயன்படுத்துது அப்படி பார்க்கும்போது. ஸோ அப்போ அதை வந்து நான் சர்வ வல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு இறைவனின் பெயரை கொண்டு சர்வ வல்லவன்.
அதே சமயத்துல மிக்க கருணையாளன், ரஹீம் மிக்க கருணையாளன், சர்வ வல்லவனாகவும் இருக்கின்றான், கூடவே மிக்க கருணையாளனாகவும் இருக்கின்றான் அப்படின்ற உணர்வு இருக்கு. இதை தாண்டி இந்த ரெண்டு வார்த்தையுமே எந்த ரூட் வேர்டை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரா ஹா மா இல்லையா? ஆமா. கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த ராஹாமா அப்படின்ற வார்த்தை அதுலயே வந்துட்டு கருவறை அப்படின்ற அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கு. கருஹாமோ அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அதுல வந்துட்டு கருவறை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்ப கருவறைக்குள்ள என்னென்னா நடக்குது அப்படிங்கறத நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும். ஒரு கருவறைக்குள்ள என்னென்ன நடக்குது, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு துளி, ஒரு டிராப், அது வந்து என்னென்னலாம் ஆகுது பாருங்க. எவ்வளவு விஷயம் அமைக்கப்பட்டு இப்ப நம்ம ஒரு ஆளாக வந்து வெளியே சர்வை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. வளர்றோம், நம்ம பிசிக்கலாவும் வளர்றோம், மன ரீதியாகவும் வந்துட்டு நிறைய அப்கிரேட் நடந்துகிட்டே இருக்கு, படிப்பினைகள். இவ்வளோ விஷயம் வந்துட்டு அந்த கருவறைக்குள்ள நடக்குது. நிறைய திங்ஸ் அதுல கருணையும் இருக்குது, சர்வ பரிபாலனையும் இருக்குது, எல்லாமே உள்ளடங்கி இருக்கு. இது இதை மனதில் நிறுத்தி கொண்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நினைவூட்டப்படுது. இப்ப இதனால வந்துட்டு இந்த கருவறை சிந்தனையும் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததுனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதியை கொடுக்குது அப்படின்னா, நாம வந்து மனசுல வந்துட்டு ஒரு விஷயம் கருக்கொள்றோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் கருக்கொள்றோம். அப்ப இறைவன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோம். இறைவனே, இது உன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட விருப்பமான கருவாக இருந்தால் இது அழகான முறையில வளர்த்து என் வாழ்க்கையில பிரசவிக்கிறதுக்கு நீயே போதுமானவன். சோ இந்த கருவை இது உன்புறத்துல இருந்து கொடுக்கப்பட்ட கருவாக இருந்தால் அதுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில எந்த ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த அழகான விருப்பம் தேவையெல்லாம் அழகா தெளிவூட்டப்படும். இந்த ஒண்ணும் இல்லை, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த ஒரு வசனத்தை ஒழுங்கா நம்ம அதை கவனிச்சு வாசிச்சோம்னா இவ்வளவு உள்ள பாண்டரிங் சிந்தனை வந்துட்டு வெளிப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளஸ் ஒருவேளை நான் ஒழுங்காக நான் சரியாக நான் விருப்பத்தை நான் கேப்சர் பண்ணல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, குழப்படியாக இருக்குது, பலவீனமாக விருப்பம் கொண்டு இருக்கின்றன, அது பலப்படுத்துவாயாக, இதை வலு சேர்க்கக்கூடிய வகையில, புரிதலை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில என்னை தெளிவுபடுத்துவாயாக அப்படின்ற இவ்வளவு அதுக்கு அடுத்து உள்ள தேவைகள் நிறைவேறுது. இப்ப எப்படி நான் எப்படி பிறந்து எப்படியோ ஒரு துளி வந்துட்டு கை கால் வந்து கண்ணு வந்து மூக்கு வந்து உள்ள ஹார்ட் என்னென்னமோ வந்து வச்சு ஒரு ஒரு முழு அமைப்பா நான் வெளியே வந்து இருக்கேனோ, இது கண்டிப்பா அப்ப வந்துட்டு இந்த விருப்பம் ப்ராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்துட்டு என்னுடைய அறிவு கேட்டு இல்லைன்னாலும் இறைவனே நிறைவேற்றி தர சர்வ பரிபாலனே கருணையான நீ போதுமானவன் அப்படின்ற உண்மையான அந்த ஹோப் வந்துட்டு கிடைக்கும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா இந்த இரு வார்த்தைகளை இந்த இரு வார்த்தைகள் குர்ஆன் எப்படி பயன்படுத்துதுங்கிறதையும் கொஞ்சம் மனசுல நிறுத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது உணர்வு வெளிப்படும். கரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம வந்து கருவை அப்படின்னு நல்ல உதாரணம் அது நம்ம உதாரணம் அல்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த ரஹம கரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம், ஒரு கருவா விருப்பம், ஒரு கருவா இருக்கும் அப்படி சொல்றீங்க இல்லைங்களா? அது அப்படி நினைச்சு பார்த்தா அது ரொம்ப பிராடா போகுது நம்மளுக்கு விஷயங்கள். நல்ல விருப்பம் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு இப்படி நடக்கும் நடக்காது எப்படி நடக்கும் அது வழியெல்லாம் தெரியாது. இப்ப எனக்கு ஒரு சும்மா உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு இல்ல, அதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை, ஆனா எனக்கு ஒரு வீடு வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உள்ளத்துல இருக்குது, ஆனா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இப்ப நம்ம அருகம்னு நினைச்சு பார்க்கலாம். ஒரு துளி வந்து எப்படி ஒரு கரு உருவாகி முழுசா ஒரு குழந்தை வெளி வந்துச்சோ, யாரோட எந்த ஒரு நாம அதை சார்ந்தோடையோ அவங்க விருப்பம் மட்டும்தான் அதுல நிறைவேற்றோடையோ வேற எதுவும் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு செய்யல. அப்போ அப்படி செஞ்ச இறைவன் வந்து நம்மளோட இந்த விருப்பத்தையும் முழுமையாக்கி தருவதற்கு அவன் பக்கமே நம்ம வந்து அவனுக்கு பொருத்தமான முறையில வாழணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இதுக்குள்ள இருந்து வருது அப்படிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சோ விருப்பத்தில் வெளிப்பட்ட ஒரு துளியிலிருந்து வந்தவர்கள் தான் நாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த ஒரு துளியை சாதாரணமா நினைக்க வேண்டாம், அந்த துளி வந்துட்டு இறைவனை தூய்மையானதாக ஆக்கி தருவாயாக. அந்த விருப்ப துளி மனசுல ஏற்படக்கூடிய அந்த அதாவது மனசுல நல்லத விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
எல்லாமே இந்த பேச்சு நடையில எல்லாமே இருக்கிறது தான். நம்ம பேச கத்து கொடுக்கறதும் வந்துட்டு இறைவனுடைய அருளை கொண்டுதான் இப்படியான மொழிகள் எல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறோம். அது இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணும் வியர்டா அந்நியமான பாஷையில நம்ம ஒண்ணும் சொல்லல. புதுசா இது அன்றாட பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வார்த்தையும் இந்த குரான் அந்த வார்த்தை அதுவும் அப்படிதான் பயன்படுத்து. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல ஒரு ஸ்பெஷல் பாருங்க, கருவும் கருணையும் கிட்டத்தட்ட உச்சரிப்பு ரீதியா ஒன்றாதான் வருது, மறுவி வருது. கரு கருணை. பாருங்க, இது ஒரு இதுல இருந்து எவ்வளவு ஒரு விஷயம் வெளிப்பட்டுருச்சு இதுல. சும்மா ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு கருணையாளன் கிருபையாளன் சொல்றோம். அதனோட டீப்பான விஷயம். இன்னும் அதான் கொஞ்சம் லிட்டில் பாண்டரை கொஞ்சம் நீங்க உளப்பூர்வமா திரும்பினாலுமே நிறைய விஷயம் வெளிப்படுத்தி தரத்துக்கு இறைவன் ரெடியா இருக்கு. அப்படி அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, இந்த ரஹ்மானுக்குள்ள இவ்வளவு ஒரு இதுதான் மெயின். இப்ப நம்ம விருப்பம் ஒரு கரு. இந்த உலகமே இல்ல, ஒரு விருப்பம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அது நடக்கல, எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. அது அந்த விருப்பத்தை இறைவனிடத்துல சொல்லும் போது அந்த கட்டுப்பட்டு இறைவனை சார்ந்து இருக்கும்போது முழுமையாக்கி தருவதற்கு அதுல நம்மளுக்கு கருணையும் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னுடைய விருப்பத்தை அடையணுங்கிறது இல்லாம அழகா ஸ்மூத்தா கையில அதான் பிரசவத்திலயுமே அது இருக்குது இல்லையா, சிசாரிங் இருக்கு, சுகப்பிரசவம் இருக்கு இல்லையா. அப்ப கையில விழுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். மீன்ஸ் அழகா சுகமான ஒரு அனுபவமா அது இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்ப சேர்ந்து வருது. நமக்குள்ள பெண்கள் உண்மையிலேயே அந்த கரு கொள்றாங்களே குழந்தை, அதுவும் இருக்குது. இப்ப ஆண்கள் பெண்கள் சேர்த்தா போல நிறைய விருப்பங்கள் கரு கொள்வாங்க. மனைவியை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற. அப்ப அதுக்கு போகுது. நீங்க சொன்னீங்க இப்ப ஆணுக்கு கரு, அது அந்த சாப்டர் இல்லையா, அப்படிங்கும்போது இதுக்குள்ள அதெல்லாம் வந்துடுது இல்லைங்களா. எல்லாமே அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது அந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள எவ்வளவு அந்த வாம்பு அப்படின்ற அந்த நாமளா அதை எடுக்கல. அந்த எழுத்துக்கள், அந்த ரா ஹா மீம், இந்த 3 எழுத்துக்குள்ள கரு அப்படின்ற ஒரு உணர்வும் அடங்கி இருக்கு. அது குரானும் அந்த உணர்வுல பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கும் போது இவ்வளவு உணர்வுகள் வெளிப்படுது. அடுத்து அலிஃப் லாம் மீம் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அலிஃப் லாம் மீம்க்கு சில குரான் மொழியாக்கம் செய்யறவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, சில பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ் மொழியாக்கத்துல எடுத்துக்கிட்டோம்னா பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒப்பிடுங்கள் போடுவோம். இவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்ல நம்ம போட்டிருக்காங்க, அலிஃப் லாம் மீம்க்கு எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க. அதாவது அல்லாஹு தாலா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய குரான் ஆகிய அப்படின்ற ஒரு விளக்கம் அலிஃப் லாம் மீம்க்கு இருக்கிறதாக யார் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்துல் ஹமீத் பாகவி தமிழாக்கத்துல இருக்கு. மத்த 3 பேரும் அலிஃப் லாம் மீம் அப்படியே தான் போட்டிருக்காங்க. ஆமா. இப்போ என்னுடைய பர்சனலான அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்னன்னா அலிஃப் லாம் மீம்ங்கிறது அது ஒரு ஷார்ட் லெட்டரா இருக்கு. இல்ல இது அலம் அப்படின்னு சொல்லுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நடுவுல வந்துச்சு. இல்லையா அப்படின்னு அர்த்தம். அலம்னா இல்லையான்னு தானே அர்த்தம். அதான் அலம் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள இல்லையா அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. சோ அப்ப அந்த அர்த்தம் இருக்குதா அப்படின்ற ஒரு சிந்தனையும் வரும். எல்லா சிந்தனையும் உள்ள அந்த இறைவன் கொண்டு வரும் பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அது கூட ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணும். இறைவனை இப்படி ஒரு சிந்தனை வருது, இதுதான் இந்த வார்த்தை சொல்லுதா, இல்ல தனித்தனி எழுத்தாக இது இருந்து வேற ஏதோ இன்னும் பெரிய விஷயத்தை இது கவர் பண்ணுதா அப்படின்ற அந்த புரிதல் இருக்கும்போது இல்ல அது அலம் இல்லைன்னாலும் இல்ல அப்படிங்கிறதுக்கு இதை அலம்ன்ற வார்த்தையை பத்தி சொல்லல, அதை தாண்டி நிறைய விஷயத்த சொல்லுதுங்கிறதுல உறுதியா ஆகிறதுக்குமே நம்ம அந்த சிந்தனை கூட ஒழுங்கா டிராவல் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க இது சொன்னதை வச்சு பாக்குறப்போ அலிஃப் வரலாம் இல்லை, அலிஃப் போட்டு இல்லையா, அலம் நஷ்ர அலம் இல்லையா, அப்ப இது அத்தனையுமே என் வார்த்தை இல்லையா, எப்படி வேணாலும் நம்ம டெவலப் பண்ணலாம் அல்லாவோட இது. ஏன்னா அந்த வார்த்தை அந்த எழுத்துதான் இருக்கு. லம்னா இல்லை, அலிஃப் போட்டுருச்சுங்களா இல்லையா, ஆரம்பமே அந்த மாதிரி சூறா நிறைய இருக்கு. அலம் நஷ்ர அலம் தரம் பார்க்கவில்லையான்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இதுல ஜபர்தேர் ஒன்றும் இல்லாதனால எங்களுக்கு அலம்னு வாசிக்க இயலுமா? அதுல ஜபர்தேர் ஒன்றும் போட்டு இல்லைன்னா
இப்படிதான் நம்ம அந்த வந்து சிந்தனைய வந்து நம்ம கொண்டு வர்றோம். சேல் சபர் போட்டும் சில இடத்துல போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில இடங்கள்ல அந்த பார்ப்போம். தன்சில் ஓபன் பண்றேன். 2வது அத்தியாயம். இப்போ இங்க இப்படி போட்டிருக்குங்க இல்லையா? உத்மணி போட்டோம்னா என்ன வருது? இப்ப இதுல எப்படி இருக்கு? இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதா? இதுல இப்ப எப்படி இருக்கு பாருங்க. போட்டிருக்கு இல்லையா? அலம அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? இப்ப நான் வந்துட்டு அலமன்னு தான் வாசிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பாண்டரிங், சிந்திக்கிறோம். ஓகே, இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. இல்ல இத வந்துட்டு தனித்தனி எழுத்துக்களா தான் இருக்குது, இது ஒரு வார்த்தையா இங்க சொல்லல, தனித்தனி எழுத்துக்களாக இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வும் இருக்கு. ஸோ அப்ப அதன் அடிப்படையில யோசிக்கும் போது தனித்தனி எழுத்துக்களாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தினுடைய சுருக்கம் இது, இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்துட்டு எழும்புது. இப்போ இதை மனசுல வச்சு நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ சில விஷயங்கள் உதாரணத்துக்கு இதுலயே வந்துட்டு முத்தகீன்களுக்கு இது வந்துட்டு வழிகாட்டும் சொல்லிட்டு சொல்லப்பட்டது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு முத்தகீன்கள்னா என்னங்கிறத நிறைய பார்த்தோம் இல்லையா? அவங்களுடைய பண்புகள் என்ன, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டும்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெருசாகும். அத ஷார்ட்டா முத்தகின்னு சொல்லியாச்சு. நீங்க கூட ஒரு உதாரணம் சொன்னீங்களே அந்த இதுல, அந்த நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த போட்டு இந்த மாதிரி நாங்க பண்ணிக்குவோம். அது மாதிரி அதாவது ஐடி ஃபீல்ட்ல வந்துட்டு அந்த அது வந்துட்டு ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நான் விளங்கிக்கிற முடியும். அதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த கோடிங் ஒரு பெரிய கோடிங்கா இருக்கு, பக்கம் பக்கமா இருக்கு, அதை திரும்ப திரும்ப 4-5 இடத்துல எழுத வேண்டி இருக்கு அப்படின்னா எல்லா தடவையும் அந்த 4-5 பக்கத்தை எழுத மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் தடவை அந்த ஒரு எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேம் வச்சிருவாங்க, ஏ அல்லது பி அல்லது சி, இல்ல ஏதோ அவங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நேமோ ஏதோ ஒரு லெட்டரோ ஒன்று வச்சிருவாங்க. திரும்பவும் அதே கோடிங் எழுத வேண்டி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கால் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். புரிதலுக்காக நான் சொல்றேன், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அது வேறுபடும் வார்த்தைகள் ரீதியாக. கால் ஏ அவ்வளவுதான். அப்படின்னா ஏ அங்க இருக்க எல்லாத்தையும் திருப்பி வந்துட்டு அந்த கோடிங் வந்துட்டு உள்ள வந்துடும். அதாவது உதாரணத்துக்கு நான் இங்க வந்து நான் மேல போயிட்டு நான் பேக் ஸ்பேஸ் அடிச்சாலும் பின்னாடி போகணும். அது அப்படி இல்லாட்டியும் வந்துட்டு என்னுடைய கீபோர்ட்ல பேக் ஸ்பேஸ் அடிச்சாலும் பின்னாடி போகணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் அதே கோடிங் தான். அப்போ வந்துட்டு அங்க எழுதின கோடிங் தான் திரும்பவும் இதுக்கு எழுத போறோங்கும் போது ஜஸ்ட் கால் தட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஒரு வார்த்தையை, சின்ன ஒரு வார்த்தையை சொன்னாலுமே அந்த வந்துட்டு ஒட்டுமொத்த கோடிங்கும் ஞாபகத்துக்கு வந்தது இல்லையா? ஸோ அது வந்துட்டு டெக்கியா இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டெக்கி இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேயே டெக்லாம் போக தேவையில்லை, இங்கேயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கு இல்லையா? இது வந்து முத்தகீன், இதுல எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன எழுத்துக்கள் தான், கம்மியான எழுத்துக்கள் தான். 1 2 3 4 5 எழுத்து தானே இதுல இருக்கு முத்தகீன்ல. இன்னும் தக்குவான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 எழுத்து தான் வந்துடும், தக்குவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த தக்குவாதாரிகளுக்கு வந்துட்டு வழிகாட்டும் அப்படின்னு இங்க ஷார்ட்டா போட்டிருக்கு. குரான் அடிப்படையில தக்குவாக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு இவங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு போடுறது எவ்வளவு பெருசாயிடும் இல்லையா? அதை புரிஞ்சுக்க முடியுதாக்கா? நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறோம்ல, இது எங்கிருந்தோ ஒண்ணு நம்ம புதுசா ஒண்ணு சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஐடி ஃபீல்ட்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒண்ணு அதே ஐடி ஃபீல்ட் இல்ல, ஒரு காய்கறி வாங்க போறோம், ஒரு மளிகை வாங்க போறோம், எல்லா பக்கம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இது பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, டக் டக் அடிச்சுட்டு. நான் எண்ணெய், கா எண்ணெய்ன்னு சொல்லி போடுவோம். நான் எண்ணெய்னா நல்ல எண்ணெய், கா எண்ணெய்னா கடலை எண்ணெய். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இங்க வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அந்த அலிஃப் லாம் மீம் வந்துட்டு எப்படி வந்துட்டு வேலை செய்யுது, இந்த மாதிரி இனிஷியல்ஸ் உள்ள சூறாக்கள் நிறைய, அந்த எல்லா சூறாக்கள்லையுமே எப்படி அது அத்தியாயங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு பார்க்குறோம். மீன்ஸ் ஒரு தெளிவை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். அதுக்காக நான் சொல்றேன், இது வந்து ஷார்ட் லெட்டர் தான். இப்போ முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க, கோபத்தை அடக்கி கொள்வார்கள், அவங்க வந்துட்டு வானம் பூமி படைப்பினை வந்து சிந்திப்பார்கள், தங்களுக்கு தாங்களே பலவீனத்தினால கொஞ்சம் சருகள் ஏற்பட்டா
யார் மூலயமா அந்த தவறு உணர்த்தப்படும் பொழுது அதுல ஸ்டப்பானா நிற்க மாட்டாங்க, உணர்ந்து சீர்படுறதுக்கு பார்ப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டும் பெருசா போடுறது வந்து ரொம்ப பெருசாயிடும் இல்லையா? அதுக்கு வந்து அதனுடைய ஷார்ட் வந்து இங்க இருக்கு. அப்ப இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் குரான்ல இருக்குது. இந்த முத்தகீனுடைய எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு அடுத்த வசனங்களே இருக்குது. அப்ப அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதேதான் அப்படிங்கிற உணர்வு இருக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல அரசியல் கட்சிகளுடைய பேர்கள்லாம் ஷார்ட்டா தானே இருக்கு. திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தி அப்படின்ற ஒரு எழுத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் போனோம் அப்படின்னா திராவிடம்னு வந்துரு. திராவிடத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு போனோம்னா அது ஒரு வரலாறு சொல்லுது. இப்போ இது அது போலதான். இப்போ அலிஃப் லாம் இன்னும் சொல்றேன் எக்ஸ்பிளனேஷன். அப்போ நம்ம மனசுல இப்படியான ஒரு அம்சம் இருக்குது. ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லும் போதே அது சார்ந்த பல விஷயங்கள் உடனே ஒட்டுமொத்த ஞாபகங்களும் உள்ள வந்து குவிஞ்சு அது ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தா ஏதோ ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு வாசனை, அது வந்து சின்ன வயசுல வந்துட்டு அதை வந்து அந்த வாசனை வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு வாசனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாசனையை வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது வாசனை நம்ம ஸ்மெல் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு அந்த சின்ன வயசுக்கு போன அந்த எல்லா ஒட்டுமொத்த ஞாபகமும் இன்ஸ்டன்டா வந்து அது சார்ந்து நினைக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. அப்போ அது போல ஒரு ஒர்க்கிங் தான் இந்த அலிஃப் லாம் மீம் வேலை செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதாவது அலிஃப் லாம் மீம் வாசிச்சே நம்ம வந்துட்டு அல் பக்ரா வாசிச்சு பழகிட்டோம் போது, அதுவும் புரிதலோட அதுல இருக்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிதலோட வாசிச்சுட்டு வரும்போது எங்கன்னா ஒரு உச்சரிப்பு அலிஃப் லாம் மீம் அப்படின்ல ஆ ல ம அப்படின்னு ஒரு உச்சரிப்பு நடந்தா அல் பக்ரால சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த விஷயமும் உள்ளுக்குள்ள ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சோம், நினைவூட்டலுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்க கிடைக்குது. ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினைச்சது. அடுத்தது தாலிக்கல் கிதாப். கிதாப்னா நம்ம என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தாலிக்கல் கிதாப்னா அது வேதம். ஸோ அதுவும் வேதம், இந்த அலிஃப் லாம் மீமும் வேதத்துல உள்ளதுதான் அப்படின்ற அந்த உணர்வும் சொல்லப்படுது. லா ரைப ஃபீஹி அப்படின்னா அதில் சந்தேகமே இல்லை. இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஃபீஹிக்கு முன்னாடி வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு அக்கன்னா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நார்மலா குரான்ல சேர் சபரோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் வருது. பெரும்பாலும் இந்த அக்கன்னா சிம்பிள் மாதிரி தமிழ்ல புரிதல் உள்ள வார்த்தையை கூட நான் சொல்றேன். அதுக்கு உண்மையிலேயே அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அரபில என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. அக்கன்னா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, சின்னதா. பெரும்பாலும் இது வந்தது அப்படின்னா 2 தடவை வந்துடும். சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இது வந்துருச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு ஆரம்பிச்சது டபுள் கோட்ஸ் மாதிரி தமிழ் நார்மலா கொட்டேஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி டபுள் கோட், சிங்கிள் கோட், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. முதலில் முத்தகீன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ முத்தகீன்களுக்கு வந்துட்டு ஹுதாவாக இருக்கின்றது. இப்ப முத்தகீன்கள் யாரு அப்படிங்கிறது அடுத்த ஒரு 3 வசனமே வந்துட்டு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அல்லதீன யுமினூன பில் ஐபி, அவங்க வந்துட்டு மறைவான விஷயத்துடன் வந்துட்டு நம்பிக்கை கொள்கின்றனர். இப்ப அலிஃப் லாம் மீம்குள்ளேயே வந்துட்டு மறைவான சில விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம வந்துட்டு நன்மை செஞ்சோம் அப்படின்னா அது நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு மறைவான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி பிராக்டிக்கலா அனுபவிச்சிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து பண்பட்டு வரும், கொஞ்சம் பக்குவப்பட்டிருப்பாங்க. அதான் தக்குவா அரபில சொல்றதா இருந்தா. பக்குவப்பட்டிருக்கும் போது அடுத்த தடவை வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணும் போது அதுக்கு உடனடியா ரிசல்ட் கிடைக்காட்டினாலும் இதனுடைய ரிசல்ட் மறைவா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குங்கிறதுல அவங்க நல்லா அதை கொண்டு அவங்க மனசுல வந்துட்டு பாதுகாப்பு உணர்வு பெறுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட். அதே சமயத்துல ஏதோ ஒரு வகையில யாரையோ எடுத்தெறிஞ்சிட்ட பக்கம்னு பேசிட்ட மனம் புண்படும்படியாக அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நம்ம வாயிலிருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா உடனே பயப்படுவாங்க. இதனுடைய பாதிப்பு என்னை வந்து அடையுமே அப்படின்னு சொல்லி, இதை நான் சீர்படணுமே, இதை நான் அவங்களுடைய மனசை பாதிக்கப்படி பேசிட்டோமே, அதை வந்து கூல் பண்ற மாதிரி என்னுடைய அடுத்த வாழ்க்கை என்னோட இருக்கணுமேன்னு சொல்லிட்டு எதுனாலன்னா அந்த மறைவா ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை கவனத்துல கொண்டு செயல்படுவாங்க. கண்டிப்பா. இதுதான் இது வந்து தக்வாதாரிகளுடைய பண்பாக, அது பண்புகள்ல ஒரு பண்பாக சொல்லப்படுது. அடுத்தது வைகீமூன சலாத்த, அவங்க வந்துட்டு சலாத்தை வந்துட்டு நிலைநிறுத்துவார்கள்.
இக்கீமூன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ், இங்கிலீஷ்ல சொல்லதான் எஸ்டாப்ளிஷ், நிலைநிறுத்துதல், நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப சலாத்து அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்க, அதுக்குள்ள என்ன அர்த்தம் அடங்கி இருக்கு. காமனான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா தொடர்பு, கனெக்ஷன் சொல்லிட்டு அர்த்தம். ஒன்றும் இல்லை, இதை இன்னும் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, துபாய் அரபுலகத்துல எல்லாம் வந்துட்டு நெட்வொர்க், இங்க வந்துட்டு ஏர்டெல் கனெக்ஷன், வோடஃபோன் கனெக்ஷன், பிஎஸ்என்எல் கனெக்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. போல வந்துட்டு அங்க அரபுலகத்துல வந்து சலாத்துன்னு தான் சொல்லுவாங்க இந்த கனெக்ஷன் இருக்க இடத்துல, நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்க இடத்துல. இப்போ அந்த மாதிரி இப்போ அத்தி சலாவா, அது என்ன, ஈடி சலாம், ஈடி சலா பெரிய நெட்வொர்க் துபாய்லயா, அரபுலகத்துல, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. கனெக்டிவிட்டி இங்க போடுறதுக்காக கேட்டேன் நான். இப்போ அந்த இது இப்போ இருக்கு, நடைமுறையில இருக்கு. நீங்க ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். நார்மலா துபாயிலயோ சவுதிலயோ இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே வந்துட்டு நெட்வொர்க் நேம் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சலாத்ன்ற வார்த்தையை சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஈடி சலாத்துன்னு ஏதோ ஒண்ணு, அதுதான் கொஞ்சம் பெரிய நெட்வொர்க்குன்னு நினைக்கிறேன், இங்க ஏர்டெல் பிஎஸ்என்எல் மாதிரி. ஸோ ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், நான் கனெக்ஷன்ற ஒரு அர்த்தம் வந்து அதுக்குள்ள அடங்கி இருக்கு, கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்ப அந்த தொடர்பை நிலைநாட்டுவார்கள். என்னக்கா இப்ப நம்ம அத சலாத்துக்கு கனெக்டிவிட்டி தான் போடுறோம், அப்ப அதனாலதான் நம்ம இந்த வெளியிருந்து கூட நம்ம இந்த அர்த்தம் எடுக்கல. சலாத்துக்கு வந்து கனெக்ஷன்ற ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத வந்துட்டு குரான்ல பல இடங்கள்ல நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அதுல குறிப்பா அத்தியாயம் 75 வசனம் 31, 32 ரொம்ப அழகாகவே அது வந்துட்டு கனெக்டிவிட்டியை பத்தி தான் பேசுது அப்படிங்கிறது நல்லாவே அதுல வெளிப்படும். அத்தியாயம் 75 வசனம் 31, 32. ஸோ அதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து கனெக்ஷனை வந்துட்டு நிலைநிறுத்துவாங்க. இப்ப இங்க வந்துட்டு எதை வந்துட்டு அப்ப அஸ்ஸலாத் அந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப இங்க இதுக்கு முன்னாடி உள்ள அந்த குறிப்பிட்டு சொல்றதுனா இது அப்ப மறைவான விஷயத்தின் அதன் மேல உள்ள தொடர்பை வந்துட்டு எப்பவுமே நிலைநாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வமிம்மா ரசக்குனாஹும் இன்ஃபிகூன் அப்படின்னு சொல்லிட்டு வருதா, அவங்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவங்க வந்துட்டு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள், செலவு செய்வாங்க. அப்ப அதன் மூலயமா நடந்துட்டு வரும்போது அவங்களுக்கு வாழ்வாதாரமா மன ரீதியா சில தெளிவுகள் கிடைக்கலாம், வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியா ஏதாவது கிடைக்கலாம். அதை வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில அந்த தொடர்பு நிலைநாட்டிய வண்ணம், தொடர்பின் மூலம் அந்த கனெக்டிவிட்டி, வாழ்க்கையில நம்மளுக்கு இறைவன் என்ன கற்றுத்தரான், என்ன உணர்த்துகின்றான்ங்கிறதுல அதுல அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில அவங்களுடைய வாழ்க்கையினுடைய செலவுகள், நேரங்களை செலவழித்தல் வந்துட்டு அவன் காட்டி தந்த வழியில செலவு பண்ணுவாங்க அவன் கொடுத்ததுல இருந்து. இதெல்லாம் வந்துட்டு என்னக்கா வேர்ட் பை வேர்ட், அதாவது அவன் கொடுத்ததுல இருக்குன்னு சொல்லும் போதுதான் அது என்னன்னு அப்படிங்கிறது நாம்னு இருக்கும். நாம் அவர்களுக்கு வழங்கியதில் இருந்து பணம் தானே. இப்ப வந்து நான் சம்பாரிச்சு அதை செலவு செய்யறோம் இல்லைங்களா, இப்ப எனக்கு இருக்கிற பணம். இப்ப வந்து இறைவன் சொல்ற நாம் உமக்கு அளித்து விட்டுருன்னா என்ன அப்படிங்கிற நாம் வழங்கி வந்து பன்மையில வேற வருது, ஒருமையில கூட வரல. இப்போ வந்துட்டு ஒரு ஆள் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா இங்க தாய் தந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு இந்த நப்சுக்கு வந்து உடல் அமைப்பு வழங்குறதுக்கு இறைவனுடைய நாட்டம் தான், அவன் ஆக என்ற மாத்திரத்தில் ஆகிவிடுகின்றது. அதுல தாய் தந்தையினுடைய பங்கும் இருக்குது. தாய் தந்தையினுடைய பங்கு மட்டும் இல்ல, பல பேருடைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஸோ அப்ப இவங்க இத்தனை உணர்வுகள், இத்தனை கேரக்டர்ஸ், எண்ணங்கள் உள்ளடக்கி நம்ம ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கோம். அங்கேயே வந்து நாம்னு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. இப்ப அதுலயே வந்துட்டு தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு அங்கங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கத்தானே செய்யுது. அந்த நாம்ல முற்றிலுமா வந்துட்டு இறை உணர்வை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்றதுதான் இந்த இடத்துல நாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கேன். சோ அமிமா ரசக்குனாஹும், அதாவது இது வந்து 3வது வசனமா வருதா அத்தியாயம் 2, அதாவது அல்லதீன யூமினூன பில் கைபி, அவங்க வந்து மறைவானவற்றுடன் வந்துட்டு அதாவது அதுல வந்துட்டு அபயம் பெறுகின்றார்கள், அதுல கவனம் கொண்டு அதுல வந்துட்டு நம்பிக்கை பெறுகின்றார்கள்.
அவங்க வந்து சலாத்த அவங்க வந்து தொடர்பை வந்து நிலைநாட்டுகின்றார்கள். தொடர்புன்னு போடும்போது எந்த தொடர்பு? அத்தொடர்பு மறைவான விஷயத்துல நம்மளுக்கு இறைவன் என்ன உணர்த்துறான் அப்படிங்கிற அதுவும் சேர்ந்து வருது. இது இல்லாம பல தொடர்புகள், பல கனெக்டிவிட்டியை பத்தி பேசுது. அதுல மெயினான கனெக்டிவிட்டினா இறை உணர்வு. அதாவது சர்வ பரிபாலனை நம்ம வாழ்க்கையில வாழும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத கவனிச்சு அதே போல இந்த குரானை வாசிக்கும் போது அது சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட தொடர்பு நிலைநாட்டி அதை வாழ்க்கையில பிராக்டிக்கலா பொறுமையா நிதானமா இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் இக்கீமூன சலாத்த. அதுக்கப்புறம் வமிம்மா ரசகுனாஹும் இன்ஃபிகூன. அப்ப அந்த தொடர்பை நிலைநாட்டும் பொழுது நம்மளுக்கு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வழங்கப்படும். அதுல இருந்து தன்னுடைய வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதுல வந்து இப்ப நம்ம பொருளாதாரத்தை மட்டுமே யூனிஃபிக்கும்னு அப்படி நினைச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். பொருளாதாரம் மட்டும் இல்ல, நம்மளோட இறைவனை ஃபர்ஸ்ட் அறியறதுக்காக சில கொஞ்சம் நேரங்களை செலவிட்டு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நேரங்களை செலவு பண்றது, சிந்தனையை செலவு பண்றது நிறைய அடங்கி இருக்கு. அடுத்து 4வது வசனம். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க. அவர்கள் வந்துட்டு, அதாவது இங்க இருந்து பார்ப்போம். அவர்கள் அல்லதீனா அவர்கள் உன்பால் இலைக்க அப்படின்னா உன்பால் இறக்கி வைப்பதுடன் பிமா உன்சில உன்பால் இறக்கி வைப்பதுடனும் அவங்க வந்துட்டு நம்பிக்கை கொள்வார்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வமா உன்சில மின் கபலிக்க, உனக்கு முன்னர் இறக்கி வைத்ததையும் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையாக்கா? வமா உன்சில மின் கபலிக்க. கப்லின்னா முன்னர், பிஃபோர். கானா யூ, உனக்கு முன்னர் இறக்கி வைத்ததையும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த உனக்கு யூ அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வாசிக்கக்கூடிய நம்மளையும் புரிந்து கொள்ள முடியுது, இந்த குரானையும் புரிந்து கொள்ள முடியுது. இந்த குரான் வந்துட்டு தூது செய்தி தானே. இப்ப இந்த தூதை யார் சொல்றாங்களோ அவங்கள பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வாசிச்சு அந்த தூதை நம்ம உள்வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த தூதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு மித்தவங்க, இந்த தூதின் அடிப்படையில நம்ம மித்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பார்த்து சொல்றோம்? நீ யூ அப்படிங்கிறது வந்துட்டு யூ. இப்ப ஃபர்ஸ்ட் யூவை வந்துட்டு குரான் வச்சுக்கிடுவோம். இல்லாட்டி ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இப்ப யார் வாசிக்கிறாங்களோ அவங்க, அந்த குரானை யார் வாசிக்கிறாங்களோ அவங்க. இப்போ உனக்கு இறக்கி வைக்கப்பட்டதுடன் உனக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டதையும் அவங்க வந்துட்டு அதுல வந்துட்டு அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதை வந்துட்டு பரிசீலனைக்கு எடுப்பாங்க. நம்பிக்கை கொள்றாங்கன்னா உடனே அதை வந்து நம்புறது கிடையாது. அந்த ஆமனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்க குரான் எப்படிலாம் பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். பிளைண்ட் பிலீவிங் கிடையாது. அதை வந்து சொன்னீங்களே, இது வந்து நம்ம இவ்வளவு நாளா இருந்த டிரான்ஸ்லேட்டர் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மிமா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின், இது ரெண்டும் வந்து வேற மாதிரி தானே நம்ம பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து தக்குவானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு வாசிச்சுட்டே இருக்கும் போது இந்த தூதே வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டப்பா, நல்லபடியா புரிஞ்சுட்டு நீ ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்ற, அதை வந்துட்டு ஏதோ ஒரு பெரியவங்க கன்சிடர் பண்ணி நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆமா தெளிவா இருக்கு, இறைவன் பொறுமையா அதை செயல்படுத்து, அதுல ஏதாவது பிழைகள் இருந்தா இறைவன் சரி பண்ணி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அதே புரிதலை கொஞ்சம் வேற மாதிரி நான் போய் சொல்றேன், கொஞ்சம் அப்கிரேடோ கொஞ்சம் மாத்தி சொல்றேன். அதையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்படி சொல்றாங்க, ஓகே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்குது, சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பரவாயில்ல, நல்லபடியா இறைவன் காட்டி தந்தவளை பொறுமையோட நிதானத்தோட அதை வந்து வாழ்க்கையில கொண்டு வா, அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் இன்னும் சீர்படுத்தி தருவான்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி சொன்னப்பவே அவங்க கன்சிடர் பண்ணாங்க, இப்பவும் கன்சிடர் பண்றாங்க. இதனோட இந்த கேரக்டர் வந்துட்டு தக்குவான்னு சொல்லுது. அதாவது அதுல இருந்து டெவலப் ஆகி தான் இருக்கு. அது வந்து நம்மளை வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்காது, மேன்மைப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனாலதான் அவங்க அக்செப்ட் பண்ண முடியும். அதை வந்துட்டு எப்படி பேசுறாங்க, எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, ஒரு தக்குவாதாரி எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லுது, எக்ஸ்பிளனேஷன் பண்ணுது. அப்ப அது மாதிரி நாமளும் நடந்துக்கணும்னு பிரியப்பட வைக்குது, விருப்பப்பட வைக்குது. இப்ப அடுத்து அதோட நிறுத்திக்கல,
ஓகே, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னேன், இப்போ ஒரு மாதிரி சொல்ற. ஓகே, ரெண்டுமே அல்ஹம்துலில்லாஹ் அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்னு அதோடயே நிறுத்திக்கல. என்ன அடுத்து நடக்குது அப்படின்னா, பில் ஆஹிரத்தி ஹும் யுகீனூன், இன்னும் வந்துட்டு மறுமையை கொண்டு அடுத்து வரக்கூடிய தருணங்களை கொண்டு உறுதியாக இருக்கிறார்கள். யுகீன், இன்னும் நிறைய கத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. இன்னும் மறுமை இன்னும் நிறைய இருக்கு. ஆகிரத்தி அப்படின்னா இதுக்கப்புறம் அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு வர்றோம். அப்போ ஒரு மாதிரி ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு புரிதல் இருக்கும். இதுக்கப்புறமும் இன்னும் புரிதல் இருக்கு அப்படிங்கிறது தான். அந்த குரான்லயே பாத்தீங்க அப்படின்னா, நன்மையை செய்து வருபவர்களுக்கு, தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு தோட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது வல்லாது இன்னொன்றும் இருக்கின்றது, அதற்கு நீங்கள் இன்னும் தகுதி அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை அடைஞ்சிட்டாலுமே கூட அதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்குன்னு தான் அர்த்தம். எதை அடைஞ்சாலும் அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம். ஆஹிர் வந்து நீங்க இங்கிலீஷ்ல ஈஸியா எடுத்துக்க முடியுதுன்னு சொன்னீங்க. தமிழ்ல தான் வந்து நம்ம மறுமை அப்படின்னா மரணத்தரம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம படிச்சோம். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வரக்கூடிய தருணங்கள் வந்து மறைவான விஷயம் தானே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு இப்போ 1 மணி நேரம் கழிச்சு நான் என்ன செய்வேன் நான் துல்லியமா சொல்ல முடியாதுல்ல. ஒண்ணு செய்வேன், ஏதோ ஒண்ணு செய்வேன், நினைச்சதை செய்வேன், நினைக்காததையும் செய்வேன். அந்த ஆஹிரா வந்து நம்பணும். இறைவன் தான் அதை வந்து நமக்கு நன்மையாக்கி தரணுமே அப்படின்ற அடிப்படையில அந்த ஆகிராத்தையும் அதையும் கருத்துல கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகள் எடுத்தறிஞ்சு பேசுறதுல வந்து கொஞ்சம் அது பண்ணக்கூடாதுன்ற உறுதியா இருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வரும். மீன்ஸ் இந்த அடுத்து வர தருணங்களை கவனத்துல கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குன்னா இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. அப்ப என்ன அடுத்தடுத்து ஒண்ணு நடந்துதான் இருக்கு. நம்ம என்னன்னா இப்ப வந்து இறையச்சம் கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும், அதுவும் நடந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி நம்ம ஒண்ணு விருப்பப்பட்டிருப்போம், அது நடந்திருக்கு. ஒரு 20-50% நடந்து 50% நடக்கல அப்படின்னா அது என்ன? அப்ப அது வந்து இறைவா அதனால எனக்கு ஏதோ நான் விருப்பத்துக்கு மாறா நடக்கவும் மனசு கவலை வருது இல்ல. அப்ப அந்த விஷயங்களை இறைவன் நடத்த அது நம்ம கையில இல்ல, இறைவன் தான் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்குது. நியாயமின்றி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்போ ஆனா அந்த நியாயத்தோட நடக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வலி வேதனை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னா நம்ம கிட்டதான் அந்த மிஸ்டேக் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இறைவனா சரி பண்ணி தருவாயா. ரொம்ப அழகான இது. நம்மளோட விஷயத்த வந்து நம்ம முடிவு பண்ண முடியல, நம்மளோட விஷயத்த இன்னொருவன் முடிவு செஞ்சிருக்கான் இல்லைங்களா. சர்வ பரிபாலனை வந்து முடிவு செஞ்சுட்டு இருக்கான். சோ அவனிலிருந்து நாம் வேறுபட்டவர்கள் கிடையாது, அவனோடு உள்ளவர்கள் தான். நம்ம தனித்து பார்க்கும் போதுதான் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். சோ அவனோட அட்டாச் ஆகிருக்கிறோம் நம்ம. சோ அப்ப நம்ம கோஆபரேட் பண்ணும் போது பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நல்லா இருக்கு. யக்கீனூன் அதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க. யக்கீனூன்னா ஃபர்ம்லி பிலீவ்னு சொல்லி சொல்றாங்க. அது உறுதியா, அதுல வந்துட்டு உறுதியா இருக்கிறாங்க. உலாயிக்க அலா ஹுதன் மினர் ரப்பிஹிம், அவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய பரிபாலனிடம் இருந்து வழிகாட்டுதல் மீது இருக்கின்றார்கள். குலாயிக்கனா அத்தகையோர் ரப்பிஹிம்னா தங்களுடைய அவர்களுடைய பரிபாலனிடம் இருந்து, மினர் ரப்பிஹிம்னா அவர்களுடைய பரிபாலனிடம் இருந்து வழிகாட்டுதலின் மீது உள்ளார்கள் அத்தகையோர். இன்னும் அதோட நிறுத்திக்கல. உலாயிக முஃப்லிஹூன். முஃப்லிஹூன் இந்த ஃபலாஹ் அப்படின்ற வார்த்தையில இருந்து வரக்கூடியதுதான் முஃப்லிஹூன். அவங்க அத்தகைய அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஒரு முறை முழுமையா தமிழ்ல வாசிச்சிடுறேன். அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லலாம், அ ல ம அப்படின்னு சொல்லலாம். அது வேதமே, அதில் சந்தேகமே இல்லை, உணர்ந்தறிந்து பண்படுவோருக்கு வழிகாட்டியாகும். சோ பண்பட்டு வருபவர்களுக்கு வேதம் வந்துட்டு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். வேதம்ங்கிறது என்ன? இந்த எழுத்து வடிவ வேதம் மட்டும் கிடையாது. இந்த உலகமே வேதத்தின் கோட்பாடின் அடிப்படையில் தான் செஞ்சு இயங்கிட்டு இருக்கு இல்லையா. அதெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டும், கைட் பண்ணும். இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அதுல எப்படி சமாதானமா வாழ்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு படிப்படியா விளங்க ஆரம்பிக்கும். எப்படி நடந்து கொண்டால் தக்குவாதாரிகளாக இருந்தோம் என்றால். தக்குவானுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், இப்பவும் கொஞ்சம் பேசணும். அவங்க வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இங்க லைட்டாகவும் இங்கேயும் சொல்லப்படுது. அவங்க வந்து மறைவான விஷயத்துல கவனத்துல கொண்டு செயல்படுவாங்க, மறைவானதுடன் நம்பிக்கை கொள்கின்றனர், தொடர்பையும் நிலைநாட்டுகின்றனர், அவர்களுக்கு நாம் அளித்த வாழ்வாதாரத்திலிருந்து செலவும் செய்கின்றனர், அவர்கள் உமக்கு இறக்கி வைக்கப்படுவதையும்
உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் மறுமையுடன் அவர்கள் உறுதியாய் உள்ளனர். அத்தகையோரே தங்களின் பரிபாலனம் இருந்துள்ள வழிகாட்டுதலின் மீது உள்ளோர். அத்தகைய அவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதல் 5 வசனம். நீங்க மறுமைன்னு போட்டீங்க சபீர், மறுமைன்னு போட்டீங்க இல்லைங்களா? வேற ஒன்றும் போட மறுமைனா மறுநொடி அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம தான் அதனுடைய வியூவை வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் பிராட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உடனே வார்த்தைகள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மறுமைனா மறு நொடிகள், அவ்வளவுதான். மறு தருணங்கள், அடுத்து வரக்கூடிய தருணங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது சார்ந்த ரிலேட்டட் ரெஃபரன்ஸ் இங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்ல இது ரெக்கார்ட் ஆகி வரும்போது இடத்துல பாஸ் பண்ணி வேணா நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ரெஃபரன்சஸ் இருக்கு, கொஞ்சம் இது சார்ந்த ரிலேட்டட் ரெஃபரன்சஸ் இருக்கு. ஓகே. 31ல 1லேருந்து 5மே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அத்தியாயம் 2ல முதல் 5 வசனம் போலவே தான் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்துன்னா இந்த உலாய்க ஹும் முஃப்லிஹூன் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த ஃப்ரேஸ் வரக்கூடிய வசன எண்கள். அதாவது இந்த உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அத்தகைய அவர்கள் வெற்றியாளர்கள். அத்தகைய அவர்கள் எந்த அந்த அத்தகையது என்ன அப்படின்னு குரான் எங்கெங்க எப்படி எப்படிலாம் அதை டிஸ்கிரைப் பண்ணதுங்கிறதுக்கு சும்மா ஒரு சில ரெஃபரன்ஸ் இது பார்த்துக்கிறோங்க. இன்ஷால்லா வீடியோவில் பார்க்கக்கூடியவங்க பார்த்துக்கிறட்டும் இன்ஷால்லா. இப்போ இதை வந்து இவ்வளோ நிறுத்தி நிதானமாக படிக்கும் போது நம்ம சில விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம், ஆனால் அது மனசுல உள்ள ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும். இது போல அப்படி அவ்வப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நினைவு கூறும் பொழுது நம்முடைய சோல் அதுக்கேற்ற மாதிரி ஷேப் ஆகும். ஒரு ஷேப் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும், நம்மளுக்கே தெரியாது அது. அது ஒரு அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனத்துல எடுக்க வேண்டியது, இறைவனே நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், நான் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய வகையில அதனுடைய ஜேர்னி இருக்கணும் இறைவனே அப்படின்ற அந்த பிரார்த்தனை. இன்னும் புரிதல்ல, தவறான புரிதலிலிருந்தும் நான் வந்து உன்னை கொண்டு நான் வந்து அடைக்கலம் தேடுகின்றேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறான புரிதல் எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குன்னா அதெல்லாம் அழகான முறையில என்னை விட்டு அதை நீக்கி சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி தருவாயாக அப்படின்ற அந்த உணர்வு எல்லாம் நீ கொடுக்கப்படும்.